ஸோ ஒரு குச்சியை வந்து சுத்தமாக பேலன்ஸ் பண்ணவே முடியல சின்ன குச்சியை, ஓகேங்களா. ஆனா அதே குச்சியை நீங்க கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அப்போ பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க பேலன்ஸ் பண்ண நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ இப்போ நீங்க பண்ணீங்கன்னா பேலன்ஸ் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மூமெண்ட் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, எதனா ஒரு பொருள் ஒரு மையப்புள்ளியை வச்சு சுத்த ட்ரை பண்ணுச்சுன்னா அதை நம்ம மூமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த குச்சி வந்து டெக்னிக்கலி விழும்போது என்ன பண்ணுன்னா என்னோட விரல மையப்புள்ளியா வச்சு அதை விழ ட்ரை பண்ணுது. ஸோ டெக்னிக்கலி என் விரல மையப்புள்ளியா வச்சு அது சுத்துது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை தான் நம்ம மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னா இந்த ஆக்ஷனை தடுக்கிற தன்மை இருக்கு பாத்தீங்களா, அதான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இந்த குச்சி இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல இருக்கும்போது அதோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்கனால அது மூமெண்ட்டை வந்து தடுக்க ட்ரை பண்ணும். அதாவது மூமெண்ட்ன்றது சுத்துற தன்மை, அந்த சுத்துற தன்மை தடுக்க ட்ரை பண்ணும். ஸோ அதனால நிலையா நிக்குது. ஆனா அதுவே இந்த குச்சி வந்து சின்னதா இருக்கும்போது அதுக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதோட சுத்துற தன்மை அதுக்கு அதிகமா இருக்கும், அதனால டக்குன்னு விழுந்துரும். ஸோ இதுதான் வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பட் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, ஏன் ஒரு பெரிய குச்சிக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்கு? கீழே கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சர் நான் பின் பண்றேன். தேங்க்யூ.